நமஸ்காரம். ஜூன் மாத ராசி பலன் ரிஷப ராசிக்கு ராசி அதிபதியிலேயே மாதம் முழுதுமே விரயஸ்தானத்தில் இருக்கார். மற்ற கிரகங்கள் 12ல் மறைஞ்ச விசேஷம் இல்லை. ஆனால் சுக்கிர பகவான் 12ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். யாருக்கெல்லாம் இடம் வாங்குகிற யோகம், அதாவது 4ஆம் அதிபதி தசாபுத்தி நடப்பில் போய் இடம் வாங்குறதுக்காக இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக இடம், பூமி, வீடு யோகங்கள் ஆகியிருக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படுத்தி தரலாம். அதே சமயம் திருமணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா குருபலன் கூடியாச்சு. இந்த ஒரு வருஷம் குருபலன் இருக்குது. ஸோ குருபலன் கூடனால திருமணத்துக்கான வாய்ப்பு இப்போது கலத்திரஸ்தானம் தசா புத்தி நடப்பில் போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக திருமணம் கூட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். மாத 2ஆம் வாரத்தில் புதன் பகவான் பயிற்சியாகி ஆட்சி வலுவு அடைகிறதுனால தனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானமான புதனே உங்களுக்கு ஆட்சி வலுவோட ராஜகிரகம் வலுவாகிறதுனால பண மேன்மை, பண வரவுகள் அதிகரிக்கிறது, குடும்பத்தில் ஒற்றுமை, பூர்வீகத்துக்கு போயிட்டு வர்றது, பூர்வீக உறவுகளால் ஆதாயம், பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் முடிவுக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜூன் மாதத்தில் ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அதே சமயம் வேலையில் ஒரு நல்ல சூழல் இருக்கும். இது வரைக்கும் வேலையில் வேலை செஞ்சுக்கிட்ட ஹையர் பொசிஷன் இருக்கிறவங்கிட்டையும், அதே சமயம் கூட வேலை செய்கிற ஆட்கள் கொலிக்கு சேர்ந்த சண்டைகள் இது எல்லாமே குறைஞ்சி ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் 11ல் இருக்கிற சனி பகவான் புதிய முயற்சி அனைத்தும் வெற்றி கொடுப்பார். உங்கள் சுயஜாதகம் மட்டும் 30% நல்லா இருந்தால் போதும். மிக அற்புதமாக நான் சொன்ன பலனை விட மீறான பலன்களை இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அப்போ எதில் கவனமாக இருக்கணும்? வேலை, தொழில், குடும்பம் அத்தனை அற்புதமாக இருந்தாலும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாத கோபங்கள் அதிகரிக்கும் முதல் 2 வாரம் மட்டும் உங்களுக்கு. அப்போ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கண் எரிச்சல் ஆகலாம், வெப்பம் அதிகமாகலாம், தலைவலி கொஞ்சம் சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் முதல் 2 வாரம் மட்டும். அதுக்கடுத்து தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை மட்டும் இருந்தாவே அனைத்து ஆதாயமே இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அப்போ சந்திராஷ்ட நாட்கள் அப்படின்னு இந்த மாதத்தில் ஜூன் 12, 13 மற்றும் 14 4 தேதிகள் சந்திராஷ்டமாக இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் மட்டும் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது உத்தமம். வாழ்த்துக்கள்.